இன்றைக்கி நாம் வெங்காய கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். முதல்ல இது செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். 10 காஞ்ச மிளகா, 10லேருந்து 15 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், அப்புறம் 2 துண்டு பெருங்காயம் சின்னதாக எடுத்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு. இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெருங்காய கட்டியை சேர்த்துக்கலாம். பெருங்காயம் பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அடுத்தது சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இப்போ நம்ம பூண்டை சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதோடு நம்ம புளியை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னியை இதோடு சேர்த்துடலாம். அவ்வளோதான், வெங்காய கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.